குரூப் 2 குரூப் 4 2025 வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுக்கும் தமிழ் தகுதி தேர்வில் எளிமையான மதிப்பெண் பெற உதவும் வகையில் நம்ம 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 9/7க்கும் மொழித்திறன் பயிற்சி மற்றும் கூடுதல் வினாக்கள் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4, இயல் 5. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய வீடியோ இயல் 6. எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்திலேருந்து நம்ம இந்த கேள்விகள் எடுத்திருக்கோம். இதில் 24 கேள்விகள் இருக்குது. நீங்கள் இந்த பாடத்தை முழுமையாக படித்தாவே அல்லது இந்த 24 கேள்விகளை பார்த்தாலே உங்களுக்கு போதும். கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு 2 கேள்விகள் வரும். தமிழில் நீங்கள் 85க்கு மேலே மார்க் எடுக்கணும் அப்படின்னாலே நீங்கள் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பை மட்டும் தெளிவாக படித்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். பழைய சிலபஸில் நீங்கள் நிறையா விஷயத்தை படிக்கணும். ஆனால் நியூ புக்கில் பொறுத்தளவு அண்டர்ஸ்டாண்டிங், இலக்கணத்தை நீங்கள் எந்த அளவு புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத வச்சு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு சொல்லும் பொருளும், இலக்கண குறிப்பு, ஓரெழுத்து ஒரு மொழி, பழமொழிகள், திருக்குறள், கோடிட்ட இடத்தை நிரப்புகள் வரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொற்கள் அப்படின்னு எளிமையாக இருக்கிற மாதிரி தான் வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் மிக எளிமையாக மார்க் எடுக்கும் வகையில் வினா, விடை, பொருள்கோள், அது மட்டும் அல்லாது கலை சொற்கள் அறிவும். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க கலை சொற்கள் பற்றி நீங்கள் படிச்சிருந்தாலே கண்டிப்பாக 85 மதிப்பெனுக்கு மேலே வாங்கிடலாம். அதை விட 2 யூனிட்டில் ரொம்ப முக்கியமாக கேள்வி எடுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரா கொடுத்துட்டு அதுலேருந்து 5 கேள்விகள் கேட்குறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேர் சொல்ல கொடுத்துட்டு வினை முற்றா மாற்று, வினை எச்சமாக மாற்று, பெயர் எச்சமாக மாற்று அப்படின்றது. ஒரு விடையை கொடுத்துட்டு அதுக்கான வினாவை கேட்குறது. அகரவரிசை, சொல்லும் பொருளை வச்சு பொறுத்துக்க. இது எல்லாமே 10th 9th வச்சு தான் கேள்விகள் வரும். நம்பி படிக்கலாம். 9th 10th நம்பி நீங்கள் படிக்கலாம். அதனால தான் நம்ம பொறுமையாக ஒவ்வொரு வீடியோவும் அலசி ஆராய்ஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த இயல் 6ல் 24 வினாக்கள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எவை? கேள்வி என்ன? குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எவை? குறிஞ்சி, மருதம், நெய்தல். குறிஞ்சி, மருதம், நெய்தல் ஆகிய நிலங்கள் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். பொழுது 2 வகைப்படும். பெரும்பொழுது, சிறுபொழுது. பெரும்பொழுது ஒரு ஆண்டின் 6 கூறுகள், சிறுபொழுது ஒரு நாளின் 6 கூறுகள். அது ஒரு இயருக்கு, இது பெர் டேக்கு. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வரும் நாளைக்கு. ஒயிலாட்டத்தில் 2 வரிசையில் நின்று ஆடுகின்றனர். கேள்வி நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒயிலாட்டத்தில் 2 வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் இது. அப்போ இந்த தொடருக்கான செயப்பாட்டு வினை, அதாவது வினையை வச்சு அந்த கேள்வி வரணும். எதை வச்சு? வினையை வச்சு. அப்போ இங்கே என்ன செய்கிறாங்க? ஆடுறாங்க. வார்த்தையை பாருங்கள், ஆடுதல். அப்போ அதை வச்சு தான் அந்த வார்த்தையை மட்டும் மாற்றணும். ஒயிலாட்டம் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஆப்ஷன் சியில் உலகம். ஒயிலாட்டம் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. முதல் கேள்வி பாருங்கள். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல். ஒயிலாட்டம் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இதுதான் அதற்கான செயப்பாட்டு வினை. ஒயிலாட்டம் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. கரகாட்டத்தோட துணை ஆட்டம் மயிலாட்டம், ஒயிலாட்டம் இதெல்லாம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு மயிலாட்டம், அதுக்கடுத்து ஒயிலாட்டம். மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? இது ஏகப்பட்ட எக்ஸாம்ஸில், ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்டாங்க. மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? தரள பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். இது ஆப்ஷன் பியில் உலகும். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்தும் என்றும் கூறுவர். இந்த வார்த்தையெல்லாம் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. இந்த வார்த்தையில் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இத்தொடருக்கான வினா எழுது. இப்போ தான் நான் போட்டி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், போட்டித் தேர்வில் ஒரு விடை கொடுத்துட்டு அதுக்கான வினா கேட்பாங்க அப்படின்னு. தமிழ் தகுதி தேர்வில் இங்கே பாருங்கள், ஒரு விடை கொடுத்துருக்காங்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்தும் என்றும் கூறுவர். இந்த தொடருக்கான வினா எது? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? இந்த கேள்வி வந்துச்சுன்னா ஆப்ஷன் டியில் விழுகும். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? அப்போ ஆன்சரை பாருங்கள். கரகாட்டத்தை கும்பாட்டம் குடக்கூத்து என்றும் கூடுவர். அப்போ கேள்வியிலே பதில். கேள்வி நம்பர் 5, கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? ராமனோட நாடு தான் கோசலை நாடு. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்னென்னா, அங்கு வறுமை இல்லாததால். வறுமை இருந்தால் தான் நீங்கள் கொடை தன்மை வெளிப்படும். யாராவது ஒரு பொருள் கேட்டு வேண்டுவாங்க.
அப்போ அங்கே வறுமையே கிடையாது. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக செல்வ செழிப்பாக இருக்கும்போது அங்கே என்ன இருக்காது? கண்டிப்பாக கொடைத்தன்மை இருக்காது. அப்போ கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்னென்னா அங்கு வறுமை இல்லாததால். வறுமையே கிடையாது. கூத்து கலைஞர் பாடத் தொடங்கினார். வார்த்தையை பாருங்கள். கூத்து கலைஞர் பாடத் தொடங்கினார். கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். ஆமாம், கூத்த ஆரம்பிச்சுன்னு மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? சைலண்ட் ஆயிட்டாங்க. மக்கள் அமைதியாயினர். இத்தொடர்களின் சரியான கலவை தொடருது. அப்போ 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. 2யும் கன்ஜெக்ஷன், 2த்தையும் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. கலவை வாக்கியமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. கூத்து கலைஞர் பாடத் தொடங்கியதும், வார்த்தையை பாருங்கள், தொடங்கியதும் கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். கூத்து கலைஞர் பாடத் தொடங்கியதும் கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். ஆப்ஷன் ஏழு உலகம் ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி. தொடங்கியதும்ன்ற வார்த்தை மறக்கக்கூடாது. திருப்பி சொல்கிறேன், தொடங்கியதும். முல்லை நில மக்களின் உணவுப் பொருட்கள் எவை? வரகு மற்றும் சாமை. குறிஞ்சி, முல்லம், மருதம், நெய்தல், பாலை 5 நிலத்துக்கு உணவுப் பொருட்கள் இருக்குது. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, முல்லை நில மக்களின் உணவுப் பொருட்கள் எவைனா வரகு மற்றும் சாமை. கடலும் கடல் சார்ந்த நிலமும் நெய்தல். அதுக்கான கடவுள் வந்து வருணன். ஞாபகம் வச்சுக்கணும். அது ஒரு கேள்வியாக கேட்பாங்க. நெய்தல் நிலத்தின் கடவுள் யாருன்னா வருணன். கண்டிப்பாக நீங்கள் எதை படிக்கிறீங்க இல்லையோ முல்லை நிலத்துக்கும் நெய்தல் நிலத்துக்கும் படிச்சுக்கோங்க. இதை தான் அவங்க கேள்வி கேட்பாங்க. நிறைய பேர் ஃபுல்லாக படிச்சுட்டு போவாங்க. அங்கே அதெல்லாம் வராது. ஏன்னா அதிகமாக படிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். தமிழ் தகுதி தேர்வு தான், ஞாபகம் வச்சுக்கணும். கருப்பொருளுக்கு ஏற்ற உரிப்பொருளை பொறுத்துக்க. உரிப்பொருள்ன்றது அவங்க செய்யக்கூடிய தொழிலை குறிக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். உரிப்பொருள்னால் அவங்க செய்யக்கூடிய தொழில். குறிஞ்சிக்கான தொழில் என்னென்னா தேன் எடுத்தல். முல்லைக்கான தொழில் என்னென்னா நிறை மேய்த்தல், அதாவது ஆணிறை ஆடு மாடுகளை மேய்த்தல். மருதத்துக்கு நெல் அரித்தல், அதாவது விவசாயம். நெய்தலுக்கு உப்பு விளைவித்தல் அல்லது மீன் பிடித்தல். உப்பு விளைவித்தல் அல்லது மீன் பிடித்தல். சங்க காலத்தில் உப்பை வணிகம் செய்யும் வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். உமனர். 3 சொல்லினா உமனர் என அழைக்கப்பட்டனர். கலித்தொகையை குறிப்பிடும், ஞாபகம் வச்சுக்கணும். குறிஞ்சி அகநானூரும் குறிப்பிடும், கலித்தொகையும் குறிப்பிடும். ஏன்னா அதில் திணை இருக்கப்பா. குறிஞ்சி தேன் எடுத்தல், முல்லை நிறை மேய்த்தல், மருதம் நெல்லரித்தல், நெய்தல் உப்பு விளைவித்தல். இது எல்லாமே அதுக்கான உரிப்பொருள், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி நம்பர் 9. சங்க இலக்கியங்கள் 5 திணைக்குமான ஒழுக்கங்களை 2 திணைகளும் பயன்பெற எடுத்து இயம்புகின்றன. இத்தொடரில் அமைந்துள்ள தொகை சொற்களின் பொருத்தமான விரிவை கண்டறியவும். அப்போ இதுக்குள்ளே ஒரு தொகை சொல் இருக்குது. என்ன அப்படின்னா 5 திணை அப்படின்னு 2 திணைன்னு இருக்குது. அப்போ இந்த தொகையை விரித்து எழுதணும். இப்போ தொகை சொற்கள்னாலே மறைஞ்சு வர்றது. இப்போ பாருங்களேன், முத்தமிழ், அது ஒரு தொகை சொல். வார்த்தையை கவனிங்க. முத்தமிழ் ஒரு தொகை சொல். அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது? இயல், இசை, நாடகம். அதை விரித்து சொல்கிறோம். முக்கணி, மா, பலா, வாழை, அதை விரித்து சொல்கிறோம். ஐம்புலன், ஐம்புலன், நல்லா கவனிக்கணும். ஐம்புலன். அப்போ என்ன சொல்லணும்? கண், காது, மூக்கு, வாய், இந்த மாதிரி 5 புலன்கள். அதை கூட அவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறவனா அந்த தொகை சொற்களை விரித்து மட்டும்தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரியுதா? இதில் என்ன தொகை சொற்கள் விரிஞ்சிருக்குன்னா 5 திணை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். 2 திணை, உயர் திணைன்னு சொல்லலாம், அக்ரிணைன்னு சொல்லலாம். அக்ரிணைன்னா உயர்வு அல்லாத திணை, அதை தான் அக்ரிணைன்னு சொல்லுவாங்க. அல்லது என்ன சொல்லலாம்னா புறத்திணை, அகத்திணை அப்படிம்பாங்க. புறத்திணை, அகத்திணை அப்படிம்பாங்க. ஒரு சில வீடியோவில் வந்து நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பட் ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அது வராது. ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு சில நேரத்தில் கேட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்கிறக்கூடாதுல்ல. அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குறேன். தொகை சொற்களை விரிச்சு எழுதுகிறோம். 5 திணைகள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அடுத்து 2 திணைன்னு இருக்கா, அதில் உயர்திணை அல்லது அக்ரிணை. அப்படி இல்லை அப்படின்னா அகத்திணை, புறத்திணை. அப்படி ஆப்ஷன் இல்லைன்னா அது என்ன வரும்? அகத்திணை, புறத்திணை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி நம்பர் 10. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தருக. தலைப்பு என்ன? பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தருக. தராசின் 2 தட்டுகளிலும் 3 கோல்டு பிஸ்கட்டுகள் ஈக்குவலாக வையுங்கள். ஈக்குவலாக வையுங்கள். தராசின் 2 தட்டுகளிலும் 3 கோல்டு பிஸ்கட்டுகள் ஈக்குவலாக வையுங்கள். ஈக்குவலாக வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கான தமிழ் அர்த்தம் என்னென்னா தங்க கட்டிகளை ஈடாக. அதில் கோல்டு பிஸ்கட்டுகள் ஈக்குவலாகன்னு இருக்கா, அந்த இடத்துல தங்க கட்டிகளை ஈடாக. தங்க கட்டிகளை ஈடாக. தேன்மலை என்ற நூலின் ஆசிரியர் சுரதா. தேன்மலை என்ற நூலின் ஆசிரியர் சுரதா. கேள்வி நம்பர் 12. திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலை எழுதியவர்
க த திருநாவுக்கரசு. நடுவண் அரசு வழங்கக்கூடிய சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இந்த நூலுக்காக. திருக்குறள் நீதி இலக்கியம், வார்த்தையை பாருங்கள், திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலை எழுதியவர் க த திருநாவுக்கரசு. நாட்டார் கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஆ க பெருமாள். நாட்டார் கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஆ க பெருமாள். ஆப்ஷன் வச்சு மாற்றுவாங்கப்பா. நீர வலியா கரகத்து என்ற கரகத்தை குறிப்பிடும் நூல் புறநானூறு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கரகாட்டம் அப்படின்னாலே கண்ணை மூடிக்கிட்டு புறநானூறு போட்டுறணும். நீரா வலியா கரகத்து என்ற கரகத்தை குறிப்பிடும் நூல் புறநானூறு. அடுத்து காவடி ஆட்டம் அல்லது கரகாட்டத்தின் துணையாட்டமாக செயல்படுவது மயிலாட்டம். காவடி ஆட்டத்தின் துணையாட்டமாக செயல்படுவது மயிலாட்டம். நாடக கலையை மீட்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் நா முத்துசாமி. இவர் ஏற்படுத்திய இயக்கம் தான் கூத்துப்பட்டறை. அப்போ கூத்துப்பட்டறை இயக்கத்தை தோற்றுவித்தவர் நா முத்துசாமி. கலை ஞாயிறு என அழைக்கப்பட்டவர். கலைமாமணி விருதும் வாங்கியிருக்காரு. கலை ஞாயிறு, கலைமாமணி பட்டம். நாடகக்கலை மீட்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். பிள்ளைத்தமிழ் தமிழில் உள்ள 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. கடவுளையோ அரசனையோ ஒரு குழந்தையாக பாவித்து 10 பருவத்துக்கு 10 பாடல் வீதம் 100 பாடல்களை பாடுதல். ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ்னு 2 வகை இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸாக. அப்படி வேணும் அப்படின்னா முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் மட்டும் நம்ம தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருவோம். குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டு. கொடிவேலி உடைய ககுமு தோட்டங்கள் நெல் வயல்களில் பரவி பாய்வது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பாக்கு விளைஞ்சிருக்கான், நெல் விளைஞ்சிருக்கான். இதெல்லாம் எந்த நாட்டில்னா கோசல நாட்டில் சரையு நதியில், சரையு ஆறு. சரையு ஆறு மறந்துடாதீங்க, கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடியது. இங்கே ஒரு டீகோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று பாரதியார். ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று பாடியவர் பாரதியார். இந்த யாருன்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே பாரதியார் தான். ஆப்ஷன் வைப்பாங்க, நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சுத்திரக்கூடாது. நாமக்கல் கவிஞனால் என்ன பட்டு வரணும்? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள், கவனை உனக்குள்ளே ஒத்துக்கள், பாட்டாளி மக்களின் பசி தீர வேண்டும், சங்கே முழங்கு, மலைக்கல்லன், சங்கொலி, தமிழக அரசின் முதல் ஆசை கவிஞர் இவரெல்லாம் நாமக்கல் கவிஞர் அல்லது காந்திய கவிஞர். ஏன் அவர் காந்திய கவிஞர் சொல்கிறாங்கன்னா, அவருடைய பாடல்களில் அகிம்சை சிந்தனை தொடர்பான கருத்துக்களை தெரிவித்ததுனால அவர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுகிறார். கேள்வி நம்பர் 20. நிலமும் பொழுதும் டேஸ் எனப்படும் முதல் பொருள் என அழைக்கப்படும். நிலமும் பொழுதும் டேஸ் என அழைக்கப்படும் முதல் பொருள் என அழைக்கப்படும். கம்பராமாயணம் டேஸ் காண்டங்களை உடையது? 6. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கித்கித்தா காண்டம், யுத்த காண்டம், சுந்தரகாண்டம் என 6 காண்டங்கள். ஒட்டக்குத்தர் 7வது காண்டத்தை பாடியிருக்காரு, உத்தரகாண்டம் அதுக்கு பேர். கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையது. கேள்வி நம்பர் 22. முல்லை நிலப்பறை எது? ஏர்கோட்பறை. காடும் காடு சார்ந்த நிலமும் முல்லை எனப்படும். அதில் விளையாடக்கூடிய விளையாட்டு தான் ஏறு தழுவுதல். முல்லை நிலப்பறை எது அப்படின்னா ஏறுகோட்பறை. 24. பின்பனி காலம் என்பது மாசி மற்றும் பங்குனி. பின்பனி காலம் என்பது மாசி மற்றும் பங்குனி. 24 லாஸ்ட் கேள்வி. விசாரணை கமிஷன் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சா கந்தசாமி. விசாரணை கமிஷன் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சா கந்தசாமி. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா.